பொலிட்டிக்கல் எக்ஸ்போ நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட பேசுறதுக்காக ஊடகவியலாளர் திரு ராஜகம்பீரன் அவர்கள் வந்திருக்காங்க. வணக்கம் சார். வணக்கம் சார், இப்போ 2026 சட்டமன்ற தேர்தல் நெருங்கி வந்துட்டு இருக்கு. இந்த சமயத்துல ஆளும் கட்சி ஏற்கனவே ஒரு பெரிய கூட்டணியோட இருக்கு. இன்னும் பல கட்சிகளும் அவங்க கூட சேர்ந்துட்டு இருக்காங்க. எதிர்கட்சியா இருக்கிறவங்க புதிய கூட்டணி கட்சிகள் வருமானு எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. புதிதாக ஆரம்பிக்கப்பட்ட கட்சிகளும் கூட்டணிக்கு கட்சி வருமானு எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. இந்த கூட்டணி பேரம் அப்படிங்கிறது அரசியல்ல கொள்கையை நீர்த்து போக செய்திருச்சா சார்? அப்படி சொல்ல முடியாது. அது அரசியலை பொறுத்தவரையில ஒவ்வொரு கட்சிக்கும் தனித்தன்மையான கொள்கைகள் இருந்த போதும் அந்த கொள்கைகளுக்கு ஒரு அதிகார வடிவம் ஒரு அதிகார முகம் கிடைக்க வேண்டிய கட்டாயம் எல்லா கட்சிகளுக்குமே இருக்கிறது. இப்போ கம்யூனிஸ்ட் கட்சிகள் காலம் காலமாக காங்கிரஸுக்கு எதிரான போரிலே தான் இருந்தார்கள். ஆனால் ஒரு மதவாத பாஜக என்கிற ஒரு பாசிச கட்சி மேலெழுந்து வருகிற போது அவர்கள் காங்கிரஸ் எதிர்ப்பை கைவிட்டு விட்டு மதவாத எதிர்ப்பை அவர்கள் கையில் எடுக்கிறார்கள். அப்ப களம் மாறிக்கொண்டே இருக்கிறது. எந்த அரசியல் களமாக இருந்தாலும் இப்ப நீங்க தேமுதிக தொடங்கப்பட்ட நாளிலே இருந்து திமுக எதிர்ப்பிலே தான் வளம் வந்திருக்கிறது. ஓபிஎஸ் அவர்கள் தன்னுடைய வாழ்நாள்ல ஒரு 50 ஆண்டு கால அரசியல் 50 ஆண்டு காலமும் திமுக தான் பேசியிருக்கிறார். அவர்கள் எல்லாம் எங்கு சேர்ந்திருக்கிறார்கள் என்று பார்க்கிற போது கால மாற்றத்திலே எது சக்சஸ் ஃபார்முலான்னு ஒன்று இருக்கு. இப்ப தேமுதிக இந்த தேர்தலிலே ஒருவேளை திமுக கூட்டணிக்கு வரவில்லை என்று சொன்னால் அவர்கள் ஏற்கனவே தேய்பிரை காலத்திலே தான் இருக்கிறார்கள். ஏன்னா அவர் தொடங்குகிற போது தேமுதிகவினுடைய நிலைமை என்னன்னா மக்களோடு ஆண்டவனோடு தான் கூட்டணி என்றெல்லாம் அவர் பேசினார். ஒரு 8% வாக்கு வங்கியை அவர் பெற்றார். அடுத்து நாடாளுமன்ற தேர்தலிலே ஒரு 10% கடந்து ஒரு 11% வரைக்கும் வந்தார். அப்புறம் அது எதிர்கட்சி தலைவராக வருவதற்கு வாய்ப்பளித்தது. அவர் ஜெயலலிதாவோட கூட்டணி கண்டார், அதிமுகவோட கூட்டணி கண்டார், எதிர்கட்சி தலைவரானார். அந்த கூட்டணி 100 நாட்கள் கூட நீடிக்கவில்லை. அதற்கு பின்பு நிகழ்ந்த அரசியல்ல சட்டப்பேரவை தேர்தலில் அவர் மக்கள் நல கூட்டணி என்கிற ஒரு இடத்துக்கு போனாரு. முதலமைச்சர் வேட்பாளர் நிறுத்தப்பட்டாரு. அதுக்கு பின்னாடி அந்த அரசியல் என்பது அவருக்கு மிகப்பெரிய, அவர் எம்எல்ஏவே ஆகல. அவர் முதலமைச்சராவதற்காக நிறுத்தப்பட்ட தேர்தலில் அவர் சட்டமன்ற உறுப்பினரே ஆகலாம். அவர் மட்டும் இல்ல, அந்த கூட்டணி மொத்தமே மூழ்கிய கப்பலாக மாறிவிட்டது. திருமாவளவன் அவர்கள் கூட தோற்று போனார். 87 ஓட்டு வித்தியாசத்தில் தோற்று போனார். இப்போ அரசியல் மாபெரும் பின்னடைவை சந்தித்தது அவருக்கு. அப்ப என்ன வியூகம் அமைக்கிறார்கள் என்பது ரொம்ப முக்கியம். மறைந்த தலைவராக இருக்கக்கூடிய கருப்பையா மூப்பனார் என்று சொல்லக்கூடியவர் எப்படி அரசியல்ல வெற்றியை முன்கூட்டியே கணிக்கக்கூடியவராக இருந்தார். அவர் யாரோடு கூட்டணி வைக்கிறாரோ அவங்க தான் வெற்றி பெறுவாங்க. அந்த வியூகம் ஒரு அரசியல் கட்சிக்கு ரொம்ப முக்கியமானது. அதனால கொள்கை நிறுத்து போவதான்னா கொள்கை தான் அரசியல் கட்சிக்கு உயிர் நாடி. அதை வச்சு அவர்கள் போராட்டம் செய்யலாம், ஆர்ப்பாட்டம் செய்யலாம், பேரணிகள் நடத்தலாம், பொதுக்கூட்டங்கள் நடத்தலாம். அது கொள்கை. தேர்தல் அரசியல் என்று வருகிற போது அவர்களுக்கு அந்த கொள்கைக்கான ஒரு அதிகார மையத்திலே அவர்கள் பங்கேற்க வேண்டும். அப்படி இல்லைன்னா அவர்கள் அவ்வளவு நாள் பேசியது என்பது, மக்கள் மன்றத்திலே பேசியது என்பது சட்டமன்றத்திலும் பேசப்பட வேண்டும். ஜெயிக்காத கட்சிக்கு ஓட்டு போட மாட்டேன்னு ஒரு கூட்டம் இருக்காங்க, பெரும்பான்மையான ஒரு கூட்டம் இருக்காங்க. எதுக்கு ஓட்டு போடணும்? நானே ஓடாத குதிரைக்கு எதுக்கு பந்தயம் கட்டணும்? ஓடாத படத்தை படம் பார்க்க வர மாட்டேங்கிறான்ல. எல்லாரும் எந்த படத்துக்கு டிக்கெட் எடுக்கிறானா அதுலதான் போய் சேர்ந்துக்கிறதுக்கு எல்லாருமே ஆசைப்படுவான். அது எல்லாத்துலயுமே இருக்கு. இந்த விஷயம் தேர்தல்னு கிடையாது, சாமி கும்பிடுறதுல கூட இருக்காது. திருப்பதிக்கு போனா நமக்கு வாழ்க்கையில திருப்பம் வரும்னு ஒரு குரூப் போறான். உள்ளூர்ல கோயில் இருக்கும், கும்பிட மாட்டான். அப்ப எல்லா மனிதனுக்குமே வெற்றி தான் ஃபார்முலாவாக இருக்கிறது. அது தனிப்பட்ட வாழ்க்கையில தொடங்கி பொது வாழ்க்கை, அரசியல், பக்தி, ஆன்மீகம் எல்லாவற்றிலுமே, சினிமாவில இருந்து எல்லாவற்றிலுமே இந்த போக்கு இருக்கிறது. அதனால கொள்கை நிறுத்து போகிறது என்று நம்ம சொல்ல முடியாது. அதிமுக மாதிரி கட்சிகள்ல அந்த விஷயத்துல தங்களை தாங்களே பலவீனப்படுத்திக் கொள்கிறார்கள். சொந்த காசுல சூனிய வைக்கிறதுமாங்கல்ல, அது ஏறத்தால எடப்பாடி பழனிசாமி அதான் செய்யறாரு. பெரியார் படத்தை முகப்பிலே இருந்த படத்தை அகற்ற வேண்டும் என்று பாஜக கட்டளையிட்டா என்னுடைய தலைவர் அவர் அங்கேதான் இருப்பாருன்னு சொல்றதுக்கு தில் இல்லாம அதை மறைத்து விட்டு அந்த இடத்துல தாமரை சின்னத்தை அவர்கள் பொருத்துகிறார்கள் என்று சொன்னால் அரசியலிலே இது ஒரு தற்கொலை. பெரியார் படம் மட்டும் இல்ல, அண்ணா படத்தையும் காணான்னு ஒருத்தன் சொல்றான். என் கிணத்தை காணான்னு வடிவேலு சொல்வார்ல, நான் வச்சிருக்கேன்டா, பில்லு வச்சிருக்கேன்டா சொல்லுவார்ல, ரிசிப்ட் வச்சிருக்கேன்னு சொல்லுவார்ல, ரசீது வச்சிருக்கேன்டா, விடவே மாட்டேன்டா என் கிணத்தை காணான்னு வடிவேலு சொல்றது மாதிரி அதிமுக பங்கேற்கக்கூடிய அந்த தேர்தல் பொதுக்கூட்டத்துல பெரியாரையும் காணா, அண்ணாவையும் காணா. அப்படின்னா என்ன அர்த்தம்னா கட்சியை காணாதான் அர்த்தம். கட்சியை காணாங்க. அது உண்மையிலேயே பெரியார் காணா போக மாட்டாரு. அவர் ஒருத்தனுக்கு கடைசி மனிதன் சிந்திக்கிற வரைக்கும் பெரியார் இருப்பாரு.
அண்ணா இல்லாமல் போக மாட்டார். ஆதிக்கமற்ற சமுதாயத்தை அமைப்போம் என்று அண்ணா கொள்கையை முழக்கம் செய்தார். ஆதிக்கம் என்று ஒன்று இருக்கிற வரைக்கும் அது ஆணாதிக்கமா இருக்கலாம், பெண்ணாதிக்கமா இருக்கலாம், மத்திய அரசாங்கம் செய்யக்கூடிய ஆதிக்கமா இருக்கலாம், இந்திய ஆதிக்கமா இருக்கலாம். அது எந்த வடிவத்திலே ஆதிக்கம் இருந்தாலும் அதை தகர்ப்பதற்கு ஒருத்தன் வேலை செய்கிற போது ஆதிக்கமற்ற ஒரு சமுதாயத்தை அமைப்போம் என்கிற குரல் அண்ணா என்கிற அந்த தமிழ்நாடு என்கிற பெயர் இருக்கிற வரைக்கும் அண்ணாவின் பெயர் இருக்கும்னு சொல்லுவாங்க இல்லையா. மொழி எதிர்ப்பு போர் என்று ஒன்று இருக்கிற வரைக்கும் அண்ணாவின் பெயர் இருக்கும்னு சொல்லுவாங்க. அது மாதிரி மாநில சுயாட்சி என்று ஒன்று இருக்கிற வரைக்கும் அண்ணா பெயர் இருக்கும். அதனால அண்ணாவின் பெயரும் அதுல அழிந்து போய்விடாது. அதிமுக தான் அழிவு பாதையிலே போய் கொண்டிருக்கிறது. ஒரு தற்கொலை பாதையில உருண்டுகிட்டே இருக்கு. அதுல உருண்டுகிட்டு இருக்கிற இடத்துலதான் எடப்பாடி பழனிசாமி அந்த கட்சியை கொண்டு போய் சேர்க்கிறாரு. இல்லாட்டினா நீங்க யோசிச்சு பாருங்க, யாராவது தென் மாவட்டங்களிலே ஒரு வலிமை மிக்க சமூக பின்னணி இருக்கக்கூடிய, வாக்கு வங்கியினுடைய வலிமை இருக்கக்கூடிய ஓபிஎஸ் புறக்கணிப்பது, தன்னுடைய கொங்கு மண்டலத்திலே வலிமை மிக்க ஒரு தலைவராக வலம் வந்து கொண்டிருக்கக்கூடிய செங்கோட்டையனை புறக்கணிப்பது. இன்னொரு பக்கம் நீங்க பாத்தீங்கன்னா தன்னை முதலமைச்சராக அடையாளப்படுத்திய, மிகப்பெரிய அளவிலே அங்கீகாரம் செய்து தனக்கு மிகப்பெரிய தலைமை பதவியை தந்த சசிகலாவை ஓரங்கட்டு எடப்பாடியை ஏற்க முடியாது என்பதற்காக 8 ஆண்டு காலம் கட்சி நடத்திய டிடிவி தினகரனை மிரட்டி உருட்டி கூட்டணிகளை கொண்டு வந்தாலும் தொண்டர்கள் ஏற்பார்களா? எடப்பாடியினுடைய ஆசி பெற்ற வேட்பாளருக்கு வாக்களிங்கள் அப்படின்னு சொன்னா, அவ்வளவு நாளா 8 வருஷமா எடப்பாடி ஒழிக, எடப்பாடி தலைமை சரியில்லை, அவர் கல்லாப்பட்டி சிங்காவனமா இருக்கிறாரு, நான் எங்க நடுராத்துல சுடுகாட்டுக்கு போறேன்லாம் கேட்டுட்டு எடப்பாடியோட போய் இணைகிறதுக்கு நான் தூக்கு போட்டு சாவேன் அப்படின்லாம் பேசிட்டு எல்லா டைலாக்கையும் பேசி முடிச்சு விட்டு அந்த கூட்டணியில நாங்க என்டிஏ கூட்டணியில தான் இருக்கோம், எடப்பாடி கூட இல்லை, பாஜகவோட தான் பேச்சுவார்த்தை நடத்துறோம், இவர் கூட இல்லை, நான் சட்டமன்ற தேர்தலில் போட்டியிட மாட்டேன், போட்டியிட்டா எடப்பாடியின் ஆசி பெற்ற வேட்பாளர் டிடிவி தினகரனுக்கு வாக்களிங்கன்னு சொல்லுவாங்க, அவர் ஆசி எனக்கு தேவையில்லை, அதை விட ஒரு சாவுக்கிட்ட எனக்கு எதுவுமே இருக்க முடியாது என்பதற்காக அவரை இப்படியே உள்முரண்களால் கட்டமைக்கப்பட்டிருக்கிறது. ஒன்றுபட்ட அதிமுக என்பதை உருவாக விடாமல் காத்து கொண்டது யாரு? உருவாகாமல் பார்த்து கொண்டவர் எடப்பாடி பழனிசாமி தான். அப்போ ஒருங்கிணைப்பு குழுவை நடத்தியவரே திமுகவுக்கு போயிட்டாரு அப்படிங்கிற நிலைமை வந்துருச்சு. அப்ப பலவீனப்பட்டு கிடக்கிறார்கள். அதனால என்ன பண்ணா, சிங்கம் படுத்துருச்சுன்னா சுண்டலி மச்சாமரம் கொண்டாடும் சொல்றது மாதிரி இவங்க 4 எம்எல்ஏ தான் வச்சிருக்கான் பாஜக. அவன் சொல்றான் நான் தான் தீர்மானிப்பேன் கூட்டணிய, ஓ இடத்துக்கு நான் வரமாட்டேன், முடிஞ்சா நீ டெல்லிக்கு வா அப்படின்னு இவருக்கு உத்தரவு போடுறாங்க. போயஸ் கார்டனுடைய வாசலிலே மணிக்கணக்காக காத்து கிடந்த பாஜக காரர்கள், பியூஷ் கோயல்லாம் பல மணி நேரம் காத்து கிடந்தாரு. வாஜ்பாயவே கவிழ்த்தி விட்டவர் ஜெயலலிதா. ஆட்சி அதிகாரத்தில இருந்து நீ என்னடா நாட்டை ஆள்றது, ஏன் ஆதரவு இல்லைன்னா நீ யாரு என்கிற ஒரு நிலைமையை உருவாக்கியவன் ஜெயலலிதா. அப்படிப்பட்ட நிலைமையை எல்லாம் மாற்றி அமைத்து இன்றைக்கு என்னவாயிருச்சுன்னா, யாரு தலை யாரு வாழுங்கிறதே மாறி போச்சு. நீ என்கிட்ட வாலாட்டாதான்னு சொல்லுவான்ல, இன்னைக்கு பாஜக வாலாட்டுகிறது, அதிமுக தலை தொங்கி கொண்டிருக்கிறது, தலையில் மாற்றம் நடக்கிறது. இப்ப லேடியா மோடியா என்று கேட்ட ஜெயலலிதாவுடைய அந்த வீரம் தேர்தலிலே வெற்றி பெற்று காட்டினார்கள். 40க்கு 40 நாடாளுமன்ற தொகுதியில வெற்றி பெறக்கூடிய அந்த வல்லமை அவர்களுக்கு இருந்தது, வலிமை இருந்தது. அதனால ஜெயலலிதா போல கடுமையாக பாஜகவை எதிர்த்தவர்களும் இல்லை. இன்னும் சொல்ல போனா நான் தாண்டா பாஜக, நீ என்னடா பாஜக அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு ஜெயலலிதா ஒரு தெனாவட்ட காமிச்சாங்க. சங்கராச்சாரியாரை தூக்கி உள்ள வைக்கக்கூடிய அளவுக்கு தைரியம் இருந்தது ஜெயலலிதாவுக்கு. அது சராசரியான திராவிட கட்சிகளாக இருக்கக்கூடியவர்கள் கூட, திமுக மாதிரியான கட்சிகள் கூட அப்படிப்பட்ட நடவடிக்கைக்கு அவர்கள் பார்ப்பன எதிர்ப்பு பேசி இருக்கிறார்கள், பல கருத்துக்களை எதிர்கருத்துக்களை பேசி இருக்கிறார்கள், ஆரியத்துக்கு எதிராக பேசி இருக்கிறார்கள், ஆரிய மாயை குறித்தெல்லாம் பேசி இருக்கிறார்கள். ஆனால் சங்கராச்சாரியை கைது செய்வது அப்படிங்கிற இடம் இருக்கு இல்லையா, அது ரொம்ப சிக்கலான இடம். அதை செய்தவர் ஜெயலலிதா தான். திமுக அன்றைய காலகட்டத்தில் அதை வரவேற்று கலைஞரவர்களை அறிக்கை வெளியிட்டார். அந்த உயரத்தை அடைந்தவர் ஜெயலலிதா. ஜெயலலிதாட்ட என்னன்னா, கடந்த கால தவறுகளிலே இருந்து பாடம் கற்றுக்கொண்டு அரசியலை மெருகேற்றி கொண்டே போனார். தொடக்கத்தில் பார்த்தீங்கன்னா வளர்ப்பு மகன் கல்யாணம்லாம் நடந்த போது அந்த கட்சி மிகப்பெரிய முதல் ஆட்சி 91, 96 ஜெயலலிதாவுடைய ஆட்சி வருகிற போது ரொம்ப கேவலப்பட்டாங்க. வளர்ப்பு மகன் கல்யாணம்லாம் நேரடியாக அன்றைக்கு சன் தொலைக்காட்சி தான் முதன்மை தொலைக்காட்சியாக இருந்த காலகட்டம். லைவ் போட்டாங்க எல்லாத்தையுமே. ஊராங்காசில் எப்படி கல்யாணம் பண்ணுறாங்க, பொது காசில் என்னென்ன நடக்குது இந்த நாட்டில் அப்படின்னு 2 பேருமே அப்படியே தங்க நகைகளால் ஜொலித்து, தங்க பதுமைகளாக ஜொலித்து
நகைக்கடை விளம்பரத்துல கூட அவ்வளவு நகை போட்ட பெண்களை பார்க்கவே முடியாதுங்கிற அளவுக்கு ஜெயலலிதாவும் சசிகலாவும் வள வந்தார்கள். மக்கள் தோற்கடித்தார்கள். திமுக அதற்கு எதிராக களமாடியது மக்கள் தோற்கடித்தாங்க. ஆனா பின்னாடி என்ன செய்யறாங்கன்னா, ஜெயலலிதா பிரபாகரனை கொண்டு வந்து நான் தூக்குல போடுவேன் அப்படின்னு சொன்ன ஜெயலலிதா கொஞ்சம் கொஞ்சமாக படிப்படியாக ஈழ தாயாயிட்டாங்க. கடைசி எப்படி ஆனாங்க அப்படின்னா, காங்கிரஸ் கூட்டணியில திமுக இருந்த காரணத்தினால மத்திய அரசாங்கம் செய்த அந்த பிழைக்கு திமுகவின் மீது பழி சாட்டினார்கள். அவர்கள் எடுத்த நடவடிக்கைக்கு எதிர்கருத்துக்களை சொல்லிக் கொண்டிருந்தானோ பழி கூட்டணியில் இருந்த காரணத்தினால திமுக மீது பழி சாட்டப்பட்டது. அதை பயன்படுத்தி கொண்டு ஈழத்தாயா தன்னை கட்டமைத்துக் கொண்டார்கள். அந்த அரசியல் பேசுறவங்க பூராமே அன்றைக்கு அவர்கள் பின்னாலே செல்லக்கூடிய சூழல். அப்ப ஜெயலலிதாவுடைய அரசியல்ல நமக்கு 1000 விமர்சனங்கள் இருக்கிறது. ஆடுகோழி வெட்டக்கூடாது, மதமாற்ற தடை சட்டம் என்றெல்லாம் கருப்பு சட்டங்களை எல்லாம் அவங்க போட்டாங்க. எஸ்மான்னு ஒரு கையெழுத்தை போட்டு பல லட்சம் பேர் 1.5 லட்சம் பேர் வேலை இல்லாமல் போயிட்டாங்க. அப்படிப்பட்ட மோசமான நடவடிக்கைகளை எல்லாம் எடுத்த ஜெயலலிதா, மக்கள் விரோத நடவடிக்கைகளில் எல்லாம் ஈடுபட்ட ஜெயலலிதா கூட பாடம் கற்றுக்கொண்டார் அரசியல்ல. எடப்பாடி மக்கு ஒண்ணுமே தெரியல. இதுவரைக்கும் அரசியலை கற்றுக்கொண்டது மாதிரியே தெரியல. திராவிடம்னா என்ன அப்படின்னா அதெல்லாம் புராணம் படிச்சாலுக்கு தான் தெரியுங்கிறார். அப்போ அவருக்கு புராணமும் தெரியல. அவருக்கு திராவிடம் தெரியலைங்கிறத விட பெரிய அதிர்ச்சி. ஏன்னா திராவிடம் தெரியாதவனுக்கு புராணமாவது தெரியணும். கடவுளின் பெயரால் சொல்லப்பட்ட கதைகள் தான் புராணங்கள். திராவிடம் என்பது கதை அல்ல, அது இனவியல் கோட்பாடு, இளம் சார்ந்த ஒரு அரசியல். அதுக்குள்ள இருக்கு, அதற்குள்ள ஒரு அரசியல் இருக்கு, ஒரு பண்பாடு இருக்கு, ஒரு மொழி சார்ந்த கோட்பாடு இருக்கு. எல்லா தாய்மொழிக்கு நமக்கு தாய்மொழியாக தமிழ் இருக்கிறது. தமிழ் தான் கன்னடத்திற்கும் தெலுங்குக்கும் இன்னும் பிற மொழிகளுக்கும் மலையாளத்திற்கும் தாய்மொழியாக இருக்கிறது. இந்த மொழியிலிருந்து தான் பிறந்தது என்கிற ஒரு மொழி கோட்பாடெல்லாம் அதுக்குள்ள இருக்கு. அப்ப திராவிட இயக்கம் குறித்த பார்வையும் அவருக்கு இல்ல. புராணம்னால என்னது இல்லை. அதனால பெரிய மாபெரும் வீழ்ச்சியை அதிமுக சந்தித்து கொண்டே இருக்கிறது. இது உண்மையிலேயே ஜனநாயகத்திற்கு தமிழ்நாட்டிலே திமுகவிற்கு ஒரு சமமாக இருந்த எதிர்க்கட்சி சரிந்து கொண்டே இருப்பது என்பது மதவாத சக்திகளுக்கு, வகுப்புவாத சக்திகளுக்கு, சாதியவாத சக்திகளுக்கு ஊக்கம் தந்து விடுமோ என்கிற அச்சம் ஜனநாயகத்தை விரும்பக்கூடியவர்களுக்கு ஏற்பட்டிருக்கிறது. இப்போ நீங்க பேசும்போதே சொன்னீங்க, ஓபிஎஸ் தன்னோட வாழ்நாளில், அதாவது ஒரு 50 ஆண்டு கால அரசியல் வாழ்க்கையில முழுக்க முழுக்க திமுகவை எதிர்த்திருக்காரு. இப்போ அவரே திமுக கூட்டணியில சேர்ந்திருக்காரு. இது அவரோட அரசியல் பிழைப்புக்காக பண்றாரா, இல்ல எந்த குதிரை ஜெயிக்குதோ அந்த குதிரையில நான் பந்தயம் அப்படி கிடையாது. அரசியல் பிழைப்பும் அல்ல, அவர் எந்த குதிரையை ஜெயிக்கிறது என்பது இரண்டுமே அல்ல. அவர் கடைசி வரைக்கும் அதிமுக காரனா வாழணும்னு ஆசைப்படுறாரு. அவரை நீ வேட்டியே கட்டக்கூடாது, கரை வேட்டியே கட்டக்கூடாது, அப்படிங்கிற நிலைமை, கட்சி கொடியே கட்டக்கூடாது என்கிற அளவிற்கு அவரை புறக்கணித்தார்கள். டெல்லி புறக்கணிச்சிருச்சு. ஆமா, அதுக்கு வழக்கின் வழியாக அவர் வழக்கு போட்டாங்க. அது அவருக்கு அதில் உரிமை இல்லை என்றார். எடப்பாடி பழனிசாமி பொதுக்குழு கூட்டியே அவர் மாற்று கருத்து கொண்டு அவரோடு உரையாடுவதற்கு அனுமதிக்காம அவர் மேல தண்ணீர் பாட்டிலை தூக்கி அடிச்சாங்க. தொடர்ந்து அவர் அவமதிக்கப்பட்டார். அவர் கடைசியா கூட மன்றாடினார், என்னை எப்படியாவது அதிமுக சேர்த்துக்குங்க, எனக்கு கட்சி பொறுப்பு வேணாம் என்று கூட அவர் பேசி பார்த்தார். ஒரு அவைத்தலைவராவது அவரை ஏற்றுக்கொண்டிருக்க வேண்டும். அவருடைய சீனியாரிட்டிக்கு அவர் ஜெயலலிதா சிறைக்கு போற காலங்கள்ல எல்லாம் இடைக்கால முதலமைச்சராக 2 முறை இருந்தார். ஜெயலலிதா மறைந்த போது 1 முறை முதலமைச்சராக இருந்தார். 3 முறை முதலமைச்சராக இருந்த ஒருவரை ஒரு கடைசி தொண்டனாக கூட ஏற்றுக்கொள்வதற்கான குறைந்தபட்ச கருணை எடப்பாடி பழனிசாமியிடம் இல்லவே இல்லை. அதனால அவர் என்ன செய்தார்னா, எல்லா கதவுகளும் அவருக்கு அடைக்கப்பட்டது. என்டிஏ கூட்டணி அவரை ஏமாற்றி விட்டது, பாஜக அவரை ஏமாற்றி விட்டது. சின்ன பயிர்கள்லாம் விளையாட்டு கூப்பிடுறாங்க, தாவேகா பக்கம் நம்ம போகக்கூடாதுங்கிறதுக்காக ஒரு பொறுப்பான அரசியல் கட்சி. ஏன்னா அதிமுகவிலே இருந்து திமுகவுக்கு போகிறார் என்பதிலே ஓபிஎஸ் போகிறார் என்பது அதிர்ச்சியான தகவல் என்று பல பேர் சொல்றாங்க. அப்படி அல்ல. அதிமுகவிலே இருந்து அண்ணா உருவாக்கிய திமுகவுக்கு வந்திருக்கிறார். அப்படித்தான் புரிந்து கொள்ள வேண்டும். கோட்பாட்டு ரீதியாக, கொள்கை ரீதியாக அவர் திராவிட இயக்கத்துக்கு தான் திரும்பி இருக்கிறார். அவர் பாஜகவுக்கு போனாதான் அது அசிங்கமானது, அவமானகரமானது. ஏனென்றால் ஒரு திராவிட இயக்கத்துக்காரன் அதற்கு நேர முரணாக இருக்கக்கூடிய மதவாத கட்சிக்கு போவதுதான் வரலாற்று பிழையானதை தவிர இன்னொரு திராவிட இயக்கம், அதுவும் ஒரு தாய் கழகத்திலே இணைவது என்பது ஒரு தவறான விஷயமாக பார்க்கப்பட வேண்டிய அவசியம் இல்லை என்று நான் கருதுகிறேன். அவர் பாஜக கூட போக தானே சார் ட்ரை பண்ணாரு, அவங்க சேர்த்துக்கலன்னு தானே. இல்ல, நேரடி பாஜகவுக்கு அவர் போக விரும்பல, கூட்டணிக்குள்ள தான் போனாரு. நேரடி பாஜக காரரெல்லாம் அவர் நயினா நாகேந்திரன் மாதிரிலாம் அப்படிலாம் போக விரும்பல. அவர் போக விரும்பினா அவரை ஏதோ ஒரு இடத்துல அவர் சேர்த்துக் கொள்வாரு. அதனால ஒரு முன்னாள் அமைச்சராக இருக்கக்கூடிய நயினார் நாகேந்திரன் ஒரு மாநில தலைவர் வரைக்கும் அங்கு வர முடியும் என்றால் அவன் நயினார் நாகேந்திரனை விட கூடுதல் இமேஜ் உள்ளவர் ஓ பன்னீர்செல்வம். அது காரணம் அல்ல. அவருக்கு பாஜகவுடைய
நாம் எடுத்துக்கொண்ட பாதை தவறானது, நாம் எவ்வளவு தூரம் போனாலும் பரவாயில்ல திரும்பி வந்து விடுவோம் என்பதற்காக தான் திமுக வந்திருக்கு.